ஜனநாயகத்தோட இசை வெளியீட்டுலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன டிவி அப்படின்னால பெரிய திரையில் வந்து பார்ப்போம். அதை வந்து நீங்கள் தான் எப்படி வந்து பார்க்க போகிறீங்க, அதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், சின்ன திரையில் பார்க்குறதுக்கும் பெரிய திரையில் பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி ஒன்றா வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஜனநாயகன் ட்ரைலருக்காண்டியே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு இந்த புதிய ப்ரொஜெக்டரை ஆன்லைன்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு தேவையான கரண்ட் சப்ளை வந்து கொடுத்துக்குருவோம். இப்போ கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு எப்படி பவர் வருது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் வந்து லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ணியாச்சு பார்த்துங்க. அதோட ஃபோக்கஸ் கரெக்டாக வந்து இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு, இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரூமுக்கு தக்கன, அதாவது ஸ்க்ரீனோட சைஸும் ப்ரொஜெக்டரோட சைஸும் கரெக்டாக இவ்வளோ லென்த் இருக்குது, அப்போ எந்த அளவுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து முன்கூட்டியே ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நம்ம தேட்டரில் இருக்கிற மாதிரி சில்வர் ஸ்க்ரீன் பார்த்துங்க. அப்படி இருந்தால் தான் படம் வந்து குவாலிட்டி இன்னமும் நல்லா தெரியும் அப்படின்னு எல்லா விளம்பரத்துலேயும் சொல்கிற மாதிரியும் முதல்ல வந்து அடித்து பார்த்தோம். பட் எங்களுக்கு அந்த திருப்தி இல்லாதனால நாங்கள் அந்த ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ரீனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வந்துச்சு. இதில் வந்து படத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தா சும்மா தேட்டர் அளவுக்கு இருக்குது பார்த்துங்க. இதனால் வந்து குவாலிட்டி ரொம்ப வந்து நல்லா இருக்குது. இது வந்து சில்வர் ஸ்க்ரீன் பார்த்துங்க. அது ட்ரைலர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.